இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நியூ அப்டேட் வந்து வந்திருக்குது. நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து நேற்று ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லெசி பேயை பற்றி. அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்லைஸ் கார்டில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, என்ன ஆச்சு ஸ்லைஸ் கார்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டை பற்றினா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஸ்லைஸ் கார்டில் வந்து என்ன அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நவம்பர் லாஸ்ட் டேட் நேற்றோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டு அவங்களோட டிரான்சாக்ஷன் மொத்தத்தையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே வந்து ஸ்லைஸ் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஸ்லைஸ் கார்டு வந்து பிளாக் ஆக போகுது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னோட ஸ்லைஸ் கார்டு மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி இந்த கார்டு வந்து பிளாக் ஆயிருச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டோட அப்ளிகேஷனில் போயிட்டு நான் வந்து இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி யுவர் ஸ்லைஸ் கார்டு கேனாட் பி யூஸ்ட் ஃபார் கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் த நவம்பர் எண்டோட இதோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ரீஆக்டிவேட் பண்ணுவோம், அப்கிரேட் பண்ணி ரீஆக்டிவேட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டை தூக்கிட்டு ஸ்லைஸ் கார்டு மினி அப்படிங்கிற ஒன்றை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஜ்லேயே அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் மினி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஸ்லைஸ் மினி அதுக்கப்புறம் இந்த சைடில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸு, அதுக்கப்புறம் அதோட யூபிஐ டிரான்சாக்ஷன். இதுக்கு முன்னாடி ஸ்லைஸ் கார்டில் வந்து ஸ்லைஸ் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லைஸ் பாரோ, அப்புறம் ஸ்லைஸ் யூபிஐ அப்படிங்கிற இந்த 3 ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதே 3 ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைஸ் கார்டுக்கு பதிலாக ஸ்லைஸ் மினி அப்படிங்கிற ஒன்றை வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்லைஸ் மினி அப்படின்னா என்ன, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் பாரோ அப்படின்னு இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டு மூலமாக யூஸ் பண்ணும்போது நிறையா வந்து மணிஸ் அப்படிங்கிறத ஒன்றை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ரிவார்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிவார்ட்ஸை ரீடீம் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் ஸ்லைஸ் பாரோ. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் யூபிஐ. ஸ்லைஸ் யூபிஐனா நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை உள்ளே வந்து லிங்க் பண்ணிவிட்டு ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட் ஏதாவது ஷேர் பண்ணிங்க இல்லை ஸ்கேன் மூலமாக நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து வேறு ஒரு மொபைல் நம்பருக்கோ இல்லை வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு நம்ம பணம் அனுப்புகிறோம்ல, அதை தான் வந்து ஸ்லைஸ் யூபிஐ அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு வந்து யூஸ் இல்லை. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஸ்லைஸ் மினி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லைஸ் மினி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வேணால் நீங்கள் இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இது மாதிரி ஸ்லைஸ் மினி அக்கௌண்ட் இஸ் செட்டப் அப்படின்னு வரும். இப்போ வந்து லெட் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லைஸ் மினியை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லைஸ் மினி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து இதை அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ ஸ்லைஸ் மினி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்லைஸ் மினி அப்படின்னா ஒரு ப்ரீபெய்ட் கார்டு, அதாவது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு அந்த பேங்கோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஏதாவது ஷாப்பிங் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறோம்ல, இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்டு கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறது. அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுன்னா அந்த கார்டு வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். பணம் இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் ப்ரீபெய்டு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ப்ரீபெய்டு கார்டு தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிற அந்த ஸ்லைஸ் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் மினியாக அப்படியே கன்வெர்ட் ஆயிரும். உங்களோட ஸ்லைஸ் கார்டு நம்பர் எதுவுமே வந்து சேஞ்சஸ் ஆகாது. உங்கள் கையில் இருக்கிற அந்த ஸ்லைஸ் கிரெடிட் கார்டு வந்து இனிமேல் வந்து ப்ரீபெய்டு கார்டாக தான் ஆக்டிவேட்டட் ஆகும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட் மணி, அதுக்கப்புறம் வித்ட்ரா ஆப்ஷன் இப்போதைக்கு வந்து கொடுக்கல. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சூன் அப்படின்னு தான் வருது, கமிங் சூன்ட்டு. ஸோ ஆட் மணியை கிளிக் பண்ணி உங்களுக்கான பணத்தை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. அந்த கார்டு அது அப்படியே தான் ஒர்க் ஆகும். பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ப்ரீபெய்ட் கார்டாக தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஸ்லைஸ் மினி கார்டில் வந்துட்டு பணத்தை வந்து லோடு பண்ணி அந்த கார்டு மூலமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 35,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 35,022 மணிஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு, அதாவது ரிவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பணத்தை லோடு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர இதில் வேறு ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸ் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து இதில் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி, சொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு டோமினோஸ், இதிலலாம் என்ன ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களோ இந்த ஆஃபர் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ஸ்லைஸ் கார்டு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கார்டு வந்துட்டு அக்கௌண்ட் ஆன் ஹோல்டு அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு என்னோட கார்டு மிஸ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரீசனால் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடியே கார்டு வந்துட்டு ஹோல்டு ஆயிடுச்சு. ஸோ என்னால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, அந்த கண்டிஷனில் தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாக வந்து ஹோல்ட் ஆன மாதிரி காமிக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டு வந்து என்னமோ யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குதா என்ன அப்படிங்கிறது கூட தெரில. நான் இதில் வந்துட்டு எதுவும் லோன் எதுவும் எடுக்கலை, அதனால் எனக்கு வந்துட்டு அதை பற்றின அப்டேட் எதுவுமே வந்து வரல. ஸோ இப்போதைக்கு உங்களோட ஸ்லைஸ் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் மினியாக ஆக்டிவேட்டட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைஸ் கார்டு வந்து பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு புது கார்டு லான்ச் பண்ணலாம். இல்லை இதே கார்டை ரீஆக்டிவேட்டட் வந்து பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த யூஸருக்கு மட்டும் கண்டிப்பாக இந்த கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஸ்லைஸ் கார்டில் கொடுத்துருக்கிற அப்டேட்டு. ஸோ ஸ்லைஸ் கார்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBM பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிஷியஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நவம்பர் எண்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBM பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறைய கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நியூ கைட்லைன்ஸ் படி புது கார்டு வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்து வந்திருக்குது, ஸோ யாரெல்லாம் லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதா இல்லையா, ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.